ஏய், நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல பணிஞ்சு பேசணும்னு சொல்லி தரலையா? நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல தானே நானும் படிச்சேன். இந்தாடா, இந்த கிருத்திரியம் எல்லாம் பேசாதடா. வாடா இப்படி. என்னப்பா நல்ல பிள்ளை இல்ல. ஐயோ வாடா இப்படி. சொல்லுங்க. வாடா. நம்ம சங்கர்லிங்கம் பொண்ணு சாந்தா இல்ல? ஆமா. அவளைத்தான் உனக்கு பாத்துருக்கேன். அப்படியா? பொண்ணு நெல்லிக்கா மாதிரி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னப்பா? சமையல் எல்லாம் அவ்வளவு சோகா. அப்ப உங்க பாடு அதிர்ஷ்டம் தான். ஒரு விளையாட்டு நாலு நட்சத்திரம் கிழமை அது இதெல்லாம் சீக்கிரமே பாத்துறேன். செய்யுங்க. நாலு கிழமை நட்சத்திரத்தோட ஒரு நல்ல மாப்பிள்ளையாவும் பார்த்து அந்த பொண்ணுக்கு நீங்களே கல்யாணத்தையும் செஞ்சு வச்சுடுங்கப்பா. அர்த்தம் கட்ட பயல, என்னடா ஆமோதிச்சுக்கிட்டே வந்தா திடீர்னு அணுகுண்ட தூக்கி போட்டுட்ட? அப்பா, கல்யாண விஷயத்தையெல்லாம் ஏன் இஷ்டப்படியே விட்டுடுங்க. இதுல நீங்க தலையிடவே கூடாது. அதுலயும் டிரைவர் உத்தியோகத்துல இந்த குறைச்ச சம்பளத்துல நான் கல்யாணம் செய்துக்கவே மாட்டேன். அப்படின்னா ஐயா, கல்யாணங்கிற முடிவுக்கு எப்பதான் வருவீங்க? நான் நினைக்கிற அளவுக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கணும், அன்னைக்கு தான். நீ நினைக்கிற அளவு நீ சாக வரைக்கும் கிடைக்காதுடா. டேய், நீ இப்ப சம்பளம் நான் செஞ்ச புண்ணியம்டா, நான் செஞ்ச புண்ணியம். சரிதான்ப்பா. இப்ப நான் சம்பாதிக்கிற அளவு கூட உங்க காலத்துல நீங்க சம்பாதிக்கல. சும்மா திண்ணையில் உட்கார்ந்து ஊர்வம்பு பேசிக்கிட்டு இருந்தீங்க. எங்க அப்பா என்ன கஷ்டப்படும்படியா வைக்கலையடா? என்ன செய்யறது, எங்க அப்பா என்ன கஷ்டப்படும்படியா வச்சுட்டாரு. முடிவா என்னதாடா சொல்ற? நான் சொல்ற வரையில நீங்க எனக்கு கல்யாண ஏற்பாடை செய்யக்கூடாது. செய்துட்டா மாப்பிள்ளையா உட்காரத்துக்கு நாள் இல்ல. வேணும்னா என்ன உட்கார சொல்றியா? உங்க இஷ்டம். உருப்படாத பயல. டேய், நீ ஊர் ஊரா போய் தெரு தெருவா அலைஞ்சு கையில ஓட எடுக்கல, இந்த ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்க போறான்டா இந்த ஐயா கண்ணு. அப்பா, நானும் உயர்ந்த நிலைமைக்கு வந்து உங்க ஒரு பக்கத்து மீசைய நான் எடுக்க வைக்கல. நான் உங்க மகன் வேல் இல்ல.